கேரள மருத்துவ கழிவுகளை நெல்லையில் கொட்டப்பட்ட விவகாரம் தொடர்பாக தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் தற்போது கேள்வி ஒன்றை எழுப்பியுள்ளது. கேரள மருத்துவமனைகள் மீது ஏன் நடவடிக்கை இல்லை என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது. கூடுதல் விவரங்களை தலைமைச் செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, கூடுதல் விவரங்கள். மருத்துவ கழிவுகளை கொட்டிய மருத்துவமனைகள் மற்றும் உணவு கழிவுகளை கொட்டிய ரிசார்ட்டுகள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது, ஏன் அவற்றை மூடக்கூடாது என தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறது. கேரள மாநிலத்தில் உற்பத்தியாகக்கூடிய மருத்துவ கழிவுகள் அந்த மாநில எல்லையை ஒட்டி திருநெல்வேலி, கோவை, கன்னியாகுமரி உள்ளிட்ட தமிழக பகுதிகளில் கொட்டப்படுவது தொடர் கதையாகி வருகிறது என்றும், சில தினங்களுக்கு முன்பு திருநெல்வேலி மாவட்டம் கோடகநல்லூர், நடுக்கல்லூர் பகுதிகளில் கேரள மாநில திருவனந்தபுரம் மண்டல புற்றுநோய் மையத்தில் இருந்து கொண்டு வரப்பட்ட மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டன என்றும், இந்த நிலையில் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தினுடைய தென்மண்டல அமர்வில் இந்த அமர்வினுடைய நீதித்துறை உறுப்பினர் புஷ்பா சத்யநாராயணா மற்றும் தொழில்நுட்ப உறுப்பினர் சத்யகோபால் ஆகியோர் முன்னிலையில கேரள மாநில சுற்றுச்சூழல் பாதிப்பு தொடர்பான வழக்கு விசாரணையில் தமிழக பகுதிகளில் கேரள அரசு மருத்துவ கழிவுகள் கொட்டப்படுவதை சுட்டிக்காட்டப்பட்டது. தொடர்ந்து கேரளாவிலிருந்து கொட்டப்படக்கூடிய மருத்துவ கழிவுகளை அகற்றுவதற்கு ஆகக்கூடிய செலவை கேரள மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திடமிருந்து தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வசூலிக்க வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. கேரள மருத்துவ கழிவுகளை தமிழகத்தில் கொட்ட வேண்டிய அவசியம் என்ன என்ற ஒரு கேள்வி பசுமை தீர்ப்பாயம் எழுப்பியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கேரள மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் இது தொடர்பான விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது கேரள மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தரப்பில் ஒரு அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அதில் கழிவுகள் கொட்டப்பட்ட இடங்களை கேரள மாநில உயர் அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்ததாக தெரிவிக்கப்பட்டது. கழிவுகளை கொட்டிய சம்பந்தப்பட்ட மருத்துவமனைகளுக்கும் ரிசார்ட்டுகளுக்கும் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அப்போது தமிழக அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் சண்முகநாதன் என்பவர் இது கண்துடைப்பு நடவடிக்கை என்றும், கடுமையான நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என்றும், இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டிருந்தார். இந்த விசாரணையின் போது கடந்த 4 ஆண்டுகளாக இதுபோல நடப்பதாக தீர்ப்பாய உறுப்பினர் சத்யகோபால் தெரிவித்திருந்தார். அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட தீர்ப்பாய உறுப்பினர்கள் வழக்கு 20ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து கேரள அரசு கழிவுகள் கொட்டுவதை நிறுத்த வேண்டும் என்றும், தமிழக அரசு மாநில எல்லைகளில் பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் என்ற ஒரு உத்தரவை தற்போது பிறப்பித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சிவா.